சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வரை எபிசோட்ல ரோகிணி இருந்துட்டு, நீங்கள்லாம் என்னதான் பண்ணாலையும் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் திட்டம் போட்டு என்னையும் மனோஜையும் பிரிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல. அதே மனோஜோட நான் ரொம்பவே சந்தோஷமாக என் பையன் க்ரஷோட நாங்கள் சந்தோஷமாக வாழத்தான் போகிறோம். அப்படி இல்லாட்டா மனோஜ் நாங்கள் தனியாக கூட்டிகிட்டு போய் நாங்கள் ஒரு குடும்பமாக வாழத்தான் போகிறோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதை நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா சவால் விட்டுறாங்க. அதுக்கடுத்ததை பார்த்திங்கன்னா கோர்ட்டில் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை கேட்கவும் இன்னும் ஒரு 2 இயரிங்குள்ளேயே டிவோர்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை சொல்லிடுறாங்க. மனோஜ் தெரு தெருன்னு முழிச்சிட்ருக்காரு. அதுக்கடுத்ததாக முத்தை இருந்துட்டு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன பிரச்சனையா? எந்த பிரச்சனையும் இல்லை, நாளைக்கு நிச்சயதார்த்தம் வேறு இருக்குல்ல, எல்லா ஏற்பாடும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சிந்தாமணி இருந்துட்டு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி அவங்க அமெரிக்காவில் மனோஜ்க்கு பொண்ணு சம்மந்தம் பேசி முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நாளைக்கு நிச்சயதார்த்தமும் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு ரோகிணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நாளைக்கு எப்படி அந்த நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு நானும் பார்க்குறேன் ஆண்டி, இந்த விஷயத்த சொன்னதுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்லிடுறாங்க. வீட்லேயும் நிச்சயதார்த்த ஏற்பாடு போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் மோதிரம் தொலைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு மனோஜ் தேடிட்டு இருக்காங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க நின்றுட்டுருக்கிற போது கூடவே நம்ம ரோகிணி நிற்கிறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.